ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அப்பதான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பார்த்து நான் பேசி அவங்கள டேட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறேன். அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பேசுறது? என்ன எப்படின்னே எனக்கு தெரியல. எங்கே கூட்டிட்டு போறது? அப்படிங்கிறதே ஒரு ஐடியாவே இல்ல. பொண்ணுங்கள்ட்ட நான் பேசினதே வேற இல்லையா? உனக்கு தெரியும்ல. ஸோ என்ன அப்படியென்றா என்ன முதலில் பண்ணணும்? இரு, இரு. என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன பண்ணணும்? என்ன பேசணும்? எப்படி அப்ரோச் பண்ணணும் அவங்கள? எல்லாத்தையும் சொல்லு எனக்கு. சரி. கவலைப்படாதீங்க. எல்லோரும் ஒரு ஆரம்ப கட்டத்துல இந்த சந்தேகத்தோட தான் இருந்திருக்காங்க. அப்போ சுலபமான ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஏதாவது காபி ஷாப் அல்லது ஒரு அழகான பூந்தோட்டம். பேசும்போது உங்களின் உண்மையான நாங்க ஆர்வத்தையும் சண்டே மீட் பண்றோம். பேசாம அவங்கள நான் வந்து ஒரு கறிக்கடை, இல்ல ஒரு மீன் கடை அந்த மாரி கூட்டு போவோம். ஏன்னா, சண்டே ஆனாலே நான் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடுவேன். அது ஒரு சிம்பாலிக்கா சொன்ன மாரி இருக்கும். அந்த மாரி பண்ணலாமா? ஆமாம். அது ஒரு நல்ல யோசனை. ஒரு சிறிய கடல் உணவகம் அல்லது ஒரு அறியப்பட்ட கிரில் வகையிடம். அது இல்ல, இருவருக்கும் சுகமாகவும், சுவையாயும் இருக்கும். நான் பேஸ் ஹோட்டல் சொல்லல நானு. நான் வந்து கடைக்கே கூட்டு போலாம். இப்ப லைவ் மீட்டு, லைவ் ஃபிஷ் கடை அந்த மாரி நான் சொல்றேன். போய் வாங்கிட்டு வந்து சமைக்கிற மாரி. ஆஹா! அது நிறைய தனித்துவமான அனுபவம் தரும். அப்படியென்றா, அந்த கடையிலே போயிட்டு, நீங்க ஒரே நேரத்துல பசித்த மீன் தேர்ந்தெடுத்து, வீட்டிலேயே சேர்த்து சமைக்கலாம். அப்போ உணவை பற்றியும், வாழ்க்கை பற்றியும் நெஞ்சார்ந்த பேச்சுகளும் வரும். அப்ப நம்ம கூட்டு போறது தப்பு கிடையாது தானே? லைக் இந்த மாரி கறி கடைக்கோ, இல்ல மீன் கடைக்கோ கூட்டு போறது. நான் நான் ஏதோ அதாவது தப்பா நெனைக்க போறாங்க, ஃபீல் பண்ண போறாங்க அப்படின்னு நான் நெனச்சேன் நானு. அது நல்ல கேள்வி. உண்மையிலேயே அவருக்கு நிம்மதியுடனும், பாதுகாப்பாகவும் இருக்கும் மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதா என பாருங்க. அவருக்கு பிடித்த உணவு வகை அல்லது ஒரு ஏதாவது வசதி இல்லை என்றால், அதை முன்கூட்டியே கேட்டு ஒரு வரவேற்கக்கூடிய மாற்றுத்திறனுடன் செல்லலாம். சரி, ஓகே. நான் போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்.